அவங்க மனைவி சுதாவும் மிக சிறந்த தாயின்னு நான் சொல்வேன். தன் மகனுக்காக அந்த தாய் செய்த அந்த தியாகங்களும் கண்ணீரும் கொஞ்சம் நஞ்சமாக இருந்திருக்க முடியாது. ஸோ கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடே ஒரே கலகலகலன்னு ஆயிடுச்சு. எதனால்? நெப்போலியன் அவர்களுடைய மகன் கல்யாணத்தினால. யூடியூப்பை ஆன் பண்ணாலே அவர் மகன் தனுஷுடைய கல்யாணத்தை பற்றி தான் நிறைய பேர் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எந்த ஒரு குழந்தையும் நல்லா இருக்கணும் தான் தாய் தந்தையர் நினைப்பாங்க. அந்த குழந்தைக்கு குறை இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தையாலையும் தாங்க முடியாது, பெற்றோர்களாலையும் தாங்க முடியாது. அந்த வலி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு ஆர்யா பிறக்கும்போது தான் நெப்போலியன் அவர்களுடைய இன்னொரு குழந்தை அங்கே பிறந்தது. சேம், நாங்கள் 2 பேரும் பக்கத்து ரூமில் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சிசேரியன். ஸோ அதனால் நான் ரொம்ப வலியில் இருந்தேன். ஆனால் என்னுடைய டெலிவரிக்கு முன்னாடி அவங்க அங்கே அட்மிட் ஆனாங்க. ஏன்னா சுதா அவர்களை ரொம்ப பர்சனலாக தெரியாது, அங்கே பார்த்து பழகினது தான். நெப்போலியன் சாரை கூட சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்து ஹலோ எப்படி சார் இருக்கீங்க இவ்வளோ தான் தெரியும். ரொம்ப க்ளோஸாக அவங்க ஃபேமிலியோடு எனக்கு பெரிய ஒரு பழக்க வழக்கங்களோ ஒட்டுறதலோ கிடையாது. ஆனால் நான் தொடர்ந்து அவருடைய இந்த நிகழ்ச்சிகளை பல வருஷங்களாக நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே ஒரு சிறந்த தந்தை. தன் குழந்தை நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான ஒரு தவறும் இருக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக ஒரு பெண்ணை பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் எனக்கு சரியாக படலை. ஏன்னா எவ்வளோ பெண்கள் கடவுளை நம்பி கடவுளுக்காக கன்னியாஸ்திரியாக போகிறாங்க. ஜெயின் மதத்தில் எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு துறவரத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பெண்ணும் இன்னொரு ஒரு ஃபேமிலிக்கு நான் மருமகளாக போய் அந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியும்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நினச்சி இன்னொரு பொண்ணு அதில் கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ வி ஷுட் ஒன்லி பிளஸ். அவங்க நல்லா இருக்கட்டும். எத்தனையோ பேர் ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் யூடியூப்பில் த ஷார்ட் பூத் 3ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஷான் ஒருத்தர் பேசுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிறதெல்லாம். அவர் அதில் நல்ல உதாரணம்லாம் கூட எடுத்து போட்டிருக்காரு. எப்படி டிசேபிள்டாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்து எப்படிலாம் அந்த தந்தையை அந்த குழந்தைங்க பெஸ்ட்டு தந்தைன்னு சொல்லி எந்த அளவுக்கு பாராட்டு பெற்றிருக்கார் அப்படிங்கிறதையும் அவர் நல்லா எடுத்து கூறியிருக்கார். நானும் பல நிகழ்ச்சிகளை தான் அப்ராடில் இது ரொம்ப காமனுங்க. இந்தியாவில் தான் காமன் கிடையாது. அப்ராடில் பார்த்தீங்கன்னா தே ரியலி லிவ் தேர் லைஃப். எவ்ரிபடி ஹாவ் அ ரைட் டு லிவ் தேர் லைஃப். நம்ம யாருங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு? உனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக இழுத்து போட்டு பேசிடலாம். உண்மையிலே சொல்கிறேங்க, வந்தால் தான் தெரியும். வரக்கூடாதுன்னு தான் எல்லாருமே வேண்டிக்கணும். ஏன்னா ஒரு அழகான ஃபேமிலி அவங்க தன் குழந்தைக்காக தன்னுடைய கரியரையே தியாகம் பண்ணிவிட்டு வெளியூரில் போய் எனக்கு என் மனைவி என் குழந்தைங்க இது போதும்னு வாழ்கிற ஒரு நல்ல மனுஷனை நம்ம இந்த மாதிரி மனம் நோகும்படியாக பேசுகிறது கரெக்டுன்னு எனக்கு படலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய ரைட் ஹேண்ட் கொடுத்தது லெஃப்ட் ஹேண்டு கூட தெரியாதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதாவது இந்த ஒரு 5 பேர் ஆர்டிஸ்ட் போனதை தான் எல்லோரும் பெருசாக சொல்கிறாங்க. பட் அவர் தன்னுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரையுமே நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆர்டிஸ்ட் ரொம்ப க்ளோஸ் அவங்க ஃபேமிலிக்குங்கிறதுனால ஏங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு குடும்பத்தோட க்ளோஸாக இருக்கக்கூடாதா? இல்லை ஒரு இடத்துல அங்கே போய் அவங்க ஒரு டான்ஸ் ஆடினா அது ஒரு தப்பாக எனக்கு என்னன்னே தெரியல. இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறதுங்கிறது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. அவர் குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ராதிகா, குஷ்பு, சுஹாசினி, மீனா, கார்த்திக் சார் எல்லாரையுமே அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. அவங்களும் போயிருக்காங்க. அதுக்காக அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். 2வது, அவர் தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பல பேரை கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. சரி, ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணுங்க. அதை நம்ம எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப நிறைவாக தான் பட்டது. ஓகே, அவள் தியாகம் பண்ணதாகவே எடுத்துக்கங்க. அவன் ஒரு நல்ல குடும்பத்துக்காகவும் அந்த ஒரு பிள்ளைக்காகவும் அவன் தியாகம் பண்ணி அங்கே போனா இருந்தால் கூட ஷீ இஸ் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங் மச். இன்றைக்கி கல்யாணம் பண்ணி எவ்வளோ பேருங்க சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள்? பாதி கல்யாணம், ஏன் பாதி, இன்றைக்கி 85% கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க. ஒரு அம்மா அப்பா இங்கே திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா இன்னொரு அம்மா அப்பா அவளுக்கு யூஎஸில் கிடச்சிருக்காங்க. அவளுக்கு வாழ்க்கையில் அவள் நினச்சது எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது, அதுதாங்க வாழ்க்கை. இப்போது
இன்றைக்கி ஒவ்வொரு பணக்காரங்களாக இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சந்தோஷங்கிறது நம்ம மனசளவில் தாங்க. அவள் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம யாருங்க அதை பற்றி திரும்ப திரும்ப குத்தம் சொல்கிறதுக்கு? அந்த தனுஷும் புத்திசாலியாக தான் இருக்கார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்போவுமே ஐக்கியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மீதி எல்லா டைம்லேயுமே வந்து படிக்கிறது, நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் குவைட் இன்டெலிஜென்ட் அண்ட் டெஃபினெட்லி ஹி வில் லீட் அ குட் லைஃப். இன்னொன்று, பெற்றோர்களாக அவங்களும் நினச்சிருக்கலாம் 2வது பையனை கல்யாணம் பண்ணணும். அந்த பையனை கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் மருமக வரும்போது பெரிய பையன் அவனுக்கு மட்டும் ஒய்ஃப் இருக்குது, எனக்கு ஒய்ஃப் இல்லைன்னு ஏங்கக்கூடாது. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பையன் சந்தோஷமாக இல்லைன்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு. 10 வயசுலேயே இறந்து போயிடுவான்னு சொன்ன இந்த பையனை 25 வயசு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுவே எப்பேற்பட்ட ஒரு, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். அதை அந்த சைடில் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? அந்த தாயாக இருக்கட்டும், அந்த சுதாவை யாராவது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நெப்போலியன் சார் வந்து என்ன தான் இமோஷனலாக இருந்தாலும் அவர் ஒரு ஆண், எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்திருக்கும். ஆஃபீஸ் போகும்போது வீட்டு வேலைகளை அவர் மறந்துடலாம். ஆனால் வீட்லேயே தன் கண்ணு முன்னாடி தன் குழந்தைய வந்து சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே பார்த்து 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 என் குழந்தை இப்படி இருக்கானேன்னு அந்த தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லார்ட்டையும் வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய யூடியூப், நம்மளுடைய கேபிடிவி மெம்பர்ஸ்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ப்ளஸ் பண்ணுங்கள். அந்த கப்பல் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். கண்டிப்பாக எதனால் அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும், அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அமையட்டுங்க. அதில் என்னங்க தப்பு இருக்குது? கண்டிப்பாக இங்கே வந்து அந்த பொண்ணை நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு எடுத்த இந்த ஒரு டிசிஷன் வந்து மிகப்பெரிய ஒரு டிசிஷன். ஒரு ஒரு ஸ்பெஷல் மனிதருக்கு அவங்க வாழ்க்கை கொடுக்குறாங்கன்னு நினைக்கும்போது அவங்களும் நிறைய சிந்திச்சிருப்பாங்க. சிந்திக்காமலாம் இந்த முடிவு எடுத்திருக்கவே முடியாது. எல்லாமே பணம்னு வந்து வாழ்க்கையில் நம்ம கணக்கு போட்டுற முடியாதுங்க. எவ்வளோ பணம் இருக்கிற இடத்துல கூட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பப்புளு எடுத்துக்கங்களேன், அவர் கூட ஒரு பையன் ஆட்டிசம் சைல்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியாது. பட் நாளைக்கு அவருக்கு அப்புறம் யாருங்க இருக்காங்க? ஈஸ்வரலட்சுமிக்கா பையன் வந்து கடைசியில் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் அவனை லாஸ்ட் மினிட்ல பார்த்தபோது அக்கா எப்போவுமே அதான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை யார் பார்ப்பாங்க? அதே மாதிரி நெப்போலியன் சார் அவங்க ஒய்ஃபை நினச்சிருக்கலாம் இல்லையா, எங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு யார் இருக்காங்க? அவனுக்குன்னு ஒரு உறவு ஏற்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? என்னை பொறுத்தவரை நெப்போலியன் மட்டும் ஒரு சிறந்த தந்தை இல்லை, அவங்க மனைவி சுதாவும் மிக சிறந்த தாயின்னு நான் சொல்வேன். தன் மகனுக்காக அந்த தாய் செய்த அந்த தியாகங்களும் கண்ணீரும் கொஞ்சம் நஞ்சமாக இருந்திருக்க முடியாது. ஸோ ஐ ரியலி பிளஸ் த கப்பிள் அண்ட் ஐ பிளஸ் நெப்போலியன் சார் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஆல்சோ. ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய பேர் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இதையே வந்து அவங்க யூஎஸில் இங்கிலீஷில் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனையும் ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துகிறாங்க. அவங்கள பற்றி யாருமே தப்பாக ஒரு வார்த்தை அவங்க மனசு புண்படும்படி பேசிடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அப்ராடில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதிகம். அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா வாழணுங்கிறதுக்காக நிறைய அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் அங்கே உண்டு. நம்மளும் அதே மாதிரி என்கரேஜ் பண்ணணுங்கிறதாங்க என்னுடைய விருப்பம். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.